கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. ஓகேங்க சார். கிளியரா இருக்கு, எக்கோ இல்ல. ஓகே ஃபைன் சார். ஓகே பாருங்க, இப்போ இந்த செஷனில் நம்ம ஆர்டர் பபுள் பற்றி நம்ம செக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஏன்னா போன செஷன் எல்லாமே எப்படி வந்து உங்களுக்கு பேசிக்காக நம்ம வந்து எப்படி சிம்பிள்ஸை லோட் பண்ணுறது சரிங்களா. அடுத்து வந்து எம்எஸ்சி எஸ்டிஆர் யூஸ் பண்ணி எப்படி பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. இப்போ இந்த செஷனில் வந்து ஆர்டர் பபுள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பபுள் எப்படி எனேபிள் பண்ணலாம் பாருங்க. இப்போ நான் சார்ட்டை ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னு இந்த மாதிரி பேஜ் வருது சரிங்களா. இதில் என்ன பண்ணிக்கலாம், இந்த பாருங்க இந்த மாதிரி ஷோ ஆர்டர் பபுள்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். இதை ஜஸ்ட் நீங்க டிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஃபெட்ச் ஃபுல் சார்ட் கொடுங்க. ஓகேங்களா, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புமே நீங்க இந்த சிம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ நான் திரும்பவும் சொல்றேன், ஏன்னா சில கிளைண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இப்போ பாருங்க 25,650 நிஃப்டி என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஓப்பன் ஆகுதோ சரிங்களா. இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்குன்னா நம்ம எங்க போகணும், இங்க பாருங்க இந்த மாதிரி என்ஐசி வெப்சைட் போனீங்கன்னாவே நமக்கு ஓப்பன் ஹைலோ இருக்கு பாத்தீங்களா. இப்போ 25,641, அதாவது நம்ம நிஃப்டியோட ஸ்ட்ரைக் பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து 50 rupees. அப்போ என்ன பண்றோம், அதை வந்து டிவைட் பை 2னா 25 கரெக்டுங்களா. அப்போ இது 625க்கு மேலதான் இருக்குது இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணணும், 25,650 அப்படிங்கிறது லோட் பண்ணணும் சரிங்களா. இந்த ஸ்ட்ரைக் லோட் பண்றதுல நம்ம சில கிளைண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல காலையிலேயே அவங்க டிலே பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்போ 25,650 எப்பவுமே என்ன பண்றீங்க, இங்க வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எஃப்இபி. ஓகேங்களா. இப்போ எதுக்காக எஃப்இபி கொடுக்குறோம், 25,650 ஒரு ஸ்பேஸ் எஃப்இபினா நமக்கு எல்லாமே பிப்ரவரி கான்ட்ராக்ட் ஃபில்டர் ஆகும். நீங்க இதை கொடுக்காமட்டீங்கன்னா என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டா மார்ச் கான்ட்ராக்ட் லோட் ஆகும். புரியுதுங்களா. அப்ப என்ன பண்றீங்க, எஃப்இபி இதே இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கொடுக்கலாம், நீங்க மார்ச் கொடுக்கணும். எம்ஏஆர்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு மார்ச் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும், 2nd March நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி நீங்க சிம்பிளா பாருங்க, ஜஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் கொடுக்குறீங்க, அப்புறம் எஃப்இபி கொடுத்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே கால் ஆப்ஷன், செகண்ட் எப்பவுமே புட் ஆப்ஷன். இது நீங்க மறக்கவே கூடாது சரிங்களா. இங்க போய் நீங்க புட் ஆப்ஷன் லோட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல கால் ஆப்ஷன் லோட் பண்ணிக்கீங்க, செகண்ட் பாக்ஸ்ல புட் ஆப்ஷன் லோட் பண்ணிட்டு பேஜ் ஃபுல் சார்ட் கொடுக்குறீங்க சரிங்களா. டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ட்ஸ் இருக்கு. என்ன இருக்குங்க, நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் இருக்கு, ஸ்டாடல் சார்ட் இருக்கு, எஸ்டிஆர் இருக்கு, டிஎஸ்டிஆர், அடுத்து நமக்கு இருக்குது எக்ஸ்ஆர்பி, விக்ஸ் சரிங்களா. இது கீழே வந்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு, எம்எஸ்சி டேபிள் இருக்கு. இந்த எம்எஸ்சி டேபிள் அல்டிமேட்டா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எந்த சைட்ஸ் அவங்க பொசிஷன்ஸை வச்சிருக்காங்கன்னு சொல்லுது சரிங்களா. இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம், இப்ப நம்ம எந்த சைட் பொசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது எம்எஸ்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல இருக்கிறது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் சரிங்களா. இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்ல எது எடுக்கலாம் அப்படிங்கறது கிளியரா சொல்லுது. ஒரு சைடு கிரீன் இருக்கணும், ஒரு சைடு ஃபுல்லா ரெட் இருக்கணும் சரிங்களா. இப்ப என்ன இருக்கு, நம்ம ரெண்டு சைடுமே மிக்ஸ்டப்பா இருக்கு. இப்ப என்ட்ரி எடுக்க வேண்டாம் சரிங்களா. இதோட ரிசல்ட் என்ன பண்ணிட்டோம், இப்ப இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னு டாப்ல இருக்கு பாத்தீங்களா, இதுலயே கொடுத்தாச்சு. இங்க பாருங்க, இந்த கால் ஆப்ஷன்ல 5 டாட்ஸ் இருக்குங்களா. இதே மாதிரி பாருங்க புட் ஆப்ஷன்லயும் 5 டாட்ஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த பாட்டத்துல இருக்கிற இந்த டாட்ஸே தான் இங்கேயும் கொடுத்துருக்கணும் சரிங்களா. நீங்க என்ன பண்ணலாம், இப்ப சப்போஸ் நீங்க எம்எஸ்சி டேபிள் வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து இந்த மல்டி டென். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி பார்த்துட்டோம். எம்எஸ்சி என்ன சொல்லுது, கால் ஆப்ஷன் எடுக்கலாமா இல்ல புட் ஆப்ஷன் எடுக்கலாமான்னு சொல்லுது கரெக்டுங்களா. எந்த பாயிண்ட்ல எடுக்கிறது அப்படிங்கிறது எஸ்டிஆர் சொல்லும். புரியுதுங்களா. எஸ்டிஆர் பாருங்க, காலையில என்ன இருக்கு, 0க்கு மேல ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் அவங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்டூ மார்க் மாதிரி வந்துட்டு கட் ஆகுது பாத்தீங்களா. இதுதான் என்ட்ரி பாயிண்ட். பாருங்க இங்க தெரியுதுங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் கால் சைடுல ஒரு மொமெண்டம், ஒரே கேண்டில் தான். அடுத்த கேண்டில் என்ன ஆயிருச்சு, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா புட் சைடுக்கு ரிவர்ஸ் ஆயிருச்சு கரெக்டுங்களா. அப்ப என்ன பண்ணணும், இந்த இன்டூ மார்க் வந்தோடனே என்ன பண்ணணும், இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கிறீங்க. இந்த கேண்டில் கிராஸ் ஆனது தெரிஞ்சிருமா, இப்ப இந்த இடத்துல அப்படியே ரெண்டும் அந்த இடத்துல மெர்ஜ் ஆகிற மாதிரி வருது கரெக்டுங்களா. அப்ப இந்த கேண்டில் நமக்கு என்ன ஆகுது, இது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அந்த கேண்டில் முடிகிறப்போ நீங்க என்ட்ரி எடுக்கலாம். என்ன பிரைஸ்ல இருக்கு, 105ல இருக்கு. அப்போ 105ல என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கணும், ரீசன்ட் கேண்டில் லோ. இப்போ உங்களுக்கு ரீசன்ட் கேண்டில் லோ ஃபைண்ட் பண்ண முடியலனா என்ன பண்ணும், டே லோ கேண்டில், அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் ஸ்டார்ட் ஆகி மூவ்மெண்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த டே லோ கேண்டில் நீங்க எடுத்துக்கலாம். இதுக்காக என்ன பண்ணிருக்கோம், இந்த அப்டேட்ல நம்ம சிம்பிளா இந்த லோ ஃபைண்ட் பண்றதுக்காக இந்த பாத்தீங்களா நம்ம லோ இண்டிகேஷன் இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கு, இங்க வந்து புட் லோ 137 இருக்குதுங்களா. இதே மாதிரி என்ன இருக்கு, நம்ம வந்து கால் சைடு லோ பாருங்க, கால் லோ 15 rupees. இந்த மாதிரி நம்மளால எளிமையா இப்ப நம்ம எடுக்கக்கூடிய பொசிஷனுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளவு அப்படிங்கிறது இந்த லோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் பொறுத்தளவுக்கு டைனமிக்கா தான் இருக்கும். நீங்க 5% வச்சீங்கன்னா அது சரியான ட்ரேட் கிடையாது. புரியுதுங்களா. நீங்க இதே 5% நிஃப்டிக்கு வச்சா சில நேரம் ஒர்க் ஆகும்.
இதை சென்ஸ் வச்சீங்கன்னா நீங்க வந்து கண்மூடி முடிக்கிறதுக்குள்ள ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு மேல வந்துடும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஃபிக்ஸடா ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. 5% 10% அப்படிங்கிறது கான்செப்டே கிடையாது. என்ன பண்ணணும், லோக்கு ரீசன்ட் லோக்கு நீங்க எஸ்எல் வைக்கணும். புரியுதுங்களா? அப்ப இந்த கிராஸ் ஓவர் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அப்ப லோ எங்க இருக்கணும், நம்ம டே லோக்கு நீங்க எஸ்எல் வச்சுக்கலாம். இல்ல இந்த இடத்துல லோன் காட்டுது பாத்தீங்களா, ஓகே, இந்த மாதிரி புட் லோன் காட்டி இருக்கும், அந்த லோக்கு நீங்க எஸ்எல் வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பிரைஸ் மூவ்மெண்ட் எவ்வளவு டார்கெட் வைக்கணும், 10% டார்கெட். இப்போ 105 இருந்து 10% அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவுங்க, 10 பாயிண்ட். புரியுதுங்களா? அப்ப வந்து ரூ. 115 அப்படின்னு வந்து அந்த கொஸ்டின் வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா? நமக்கு என்ட்ரி கிளியர் ஆயிருச்சு. அடுத்து ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னு சொல்லியாச்சு. அடுத்து டார்கெட் எப்படி புக் பண்ணணும்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இது இல்லாம ஒரு பிகினரா நீங்க ஆப்ஷன் ஸ்டார்க்குள்ள வர்றீங்கன்னா, இதுதான் நம்ம கான்செப்ட். அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெண்டிங் மார்க்கெட்டான்னு பாருங்க. வாலடைல் அண்ட் சைட்வேஸ்ல என்ட்ரியே பண்ண வேண்டாம். அதெல்லாம் ரிஸ்கான மார்க்கெட். வாலடைல் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க சைட்வேஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் வருதோ, எப்ப எஸ்டிஆர் இந்த மாதிரி கட் ஆயிட்டு மேல வருதோ, அப்ப மட்டும் என்ட்ரி எடுங்க. சரிங்களா? நமக்கு வந்து என்ட்ரி வந்து மிஸ் ஆயிருமோ அப்படின்னு நீங்க அவசரப்பட்டு என்ட்ரியே பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? நம்ம கிளியரா ஒரு என்ட்ரி கிடைக்குது. வாரத்துக்கு ஒரு என்ட்ரி கிளியரா கிடைச்சாலும் அதை என்ட்ரி பண்ணுங்க. அதுதான் ட்ரேடிங். புரியுதுங்களா? நம்ம அவசரப்பட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா வாலட்டைல் இன்னைக்கு என்ட்ரியே பண்ணி ஆகணும். நேத்து 10,000 ப்ராஃபிட் பண்ணேன், இன்னைக்கு அதே 10,000 வேணும்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி என்ட்ரி பண்ண வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி கிளியரா நீங்க சப்போஸ் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும், என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும். என்ட்ரி கிடைக்கல அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுங்க, நீங்க அவசரப்பட்டு ஹைல போய் என்ட்ரி பண்ணக்கூடாது. பாருங்க, இப்ப இந்த பிரைஸ் மேல போயிட்டே இருக்குங்களா, மேல 180 வரைக்கும் மொமெண்டம் ஆயிட்டு இறங்குது, கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க எங்க என்ட்ரி பண்ணலாம்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டேபிள் பாக்குறோம், டேபிள் மிக்ஸ்டப்பா இருக்கு, ஆனா புட் சைடு ஃபுல்லா நம்ம கிரீனா இருக்கு, கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தம், இந்த சைடு கால் செல்லர்ஸ் இருக்காங்க, இங்க புட் சைடு ஃபுல்லா பையர்ஸ் இருக்காங்க. சரி, இப்போ நீங்க என்ட்ரி எடுக்கிற மாதிரி எந்த சைடு எடுக்க முடியும், நம்ம வந்து புட் சைடு எடுக்க முடியும். ஆனா எங்க என்ட்ரி எடுக்கணும், அதுக்கு தான் இந்த பிஓசி கொடுத்துருக்கோம். இது என்ன சொல்றேன்னா ரீஎன்ட்ரி. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி முடிச்சிட்டீங்க, எங்க இந்த என்ட்ரி, இந்த இன்டூ மார்க் மாதிரி வருது பாத்தீங்களா, இந்த எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் தான் என்ட்ரி பாயிண்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் அந்த எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் தான் என்ட்ரி பாயிண்ட். அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்க பிஓசி பார்க்கணும். இப்ப பிஓசி எங்க இருக்கு, 101 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கு. அப்ப இந்த பிரைஸ் வந்து 101 வந்தா மட்டும் தான் என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா என்ட்ரி எடுக்க முடியாது. என்ட்ரி எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப நீங்க பிகினர் உள்ள வந்துட்டீங்க. இப்ப இந்த டேபிள் பாக்குறீங்க. உள்ள நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கு. அப்ப என்ன பண்றோம், எஸ்டிஆர் கிராஸ் ஓவர்ல என்ட்ரி எடுக்குறீங்க. புரிஞ்சுதுங்களா? அங்கிருந்து 10% வாரத்துக்கு ஒரு ட்ரேட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாவே போதும். சரிங்களா? மத்த நாள் எல்லா நாளுமே ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லா மார்க்கெட்லயும் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறது கான்செப்ட் இல்ல. புரியுதுங்களா? அப்படின்னா ரிஸ்க் ஆயிரும். இங்க ஒரு நாள் நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அடுத்த நாள் வாலடைல் என்ட்ரி பண்ணா என்ன ஆகும்? நேத்தெல்லாம் பாருங்க 2 சைடு மூவ்மெண்ட். அங்க வந்து அங்க பிரீமியம் என்னாச்சுங்க? ஸ்ட்ரெயிட் பை ஸ்ட்ரெயிட்டா கால் சைடு மூவ்மெண்ட், புட் சைடு மூவ்மெண்ட் 2 சைடு எரோட் ஆகுது. புரியுதுங்களா? அதெல்லாம் ரிஸ்கான மார்க்கெட். இன்னைக்கு தெளிவா என்ன ஆகுது? நமக்கு வந்து இந்த சைடு கால் செல் வர்றாங்க. இங்க செல்லர் வர்றாங்க. நேத்து வரல. கரெக்ட்டுங்களா? ஒரே ஒரு ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க. 25,800 அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ். இப்ப என்னங்க, செல்லர்ஸ் வர்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா புட் சைடு தான் மொமெண்டம் வரும். ஆனா இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சைடு ஃபுல்லா ரெட் வரட்டும். சரிங்களா? ஒரு சைடு ஃபுல்லா ரெட் வரட்டும். மத்தியானம் ஆனாலும் பரவால்ல. என்ன பண்ணலாம்? அதுக்காக வெயிட் பண்ணி என்ட்ரி பண்ணுங்க. அவசரப்பட்டு எப்பவுமே நம்ம என்ட்ரி பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்ப இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா மட்டும் தான் நீங்க அடுத்து எக்ஸ்ஆர்பில என்ட்ரி பண்றது, விக்ஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி பண்றது, டிஎஸ்டிஆர் யூஸ் பண்ணி என்ட்ரி பண்றதெல்லாம் நீங்க அடுத்த கட்டத்துல தான் பார்க்கணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நம்ம நீட்டா எம்எஸ்சி, எஸ்டிஆர், புரியுதுங்க, இந்த 2 நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து ரீஎன்ட்ரிக்காக என்ன பண்ணலாம்? இந்த பிஓசி லெவல்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப பிஓசி 101 இருக்குன்னா, எப்ப பிஓசி 101க்கு வருதோ, எப்ப அந்த பிரைஸ் பிஓசி நோக்கி நம்ம 101க்கு வருதோ, அப்ப மட்டும் என்ட்ரி எடுங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்க அவசரப்பட்டு ஹைல 180 என்ட்ரி பண்ணீங்கன்னா, இறங்கி இப்பதான் திரும்பிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க எக்ஸ்ஆர்பி என்ட்ரி யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ஆர்பி விக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ்க்காக யூஸ் பண்றோம். இப்போ இன்னைக்கு எக்ஸ்பிரி டே. ஓகேங்களா? அப்ப என்ன நடக்கும்? அந்த பிரீமியம் டிகே நடக்கும் பாத்தீங்களா? அப்போ உள்ள செல்லர்ஸ் அக்ரெசிவா செல் பண்ண விடணும். புரியுதுங்களா? உள்ள செல்லர்ஸ் இருக்கணும். அப்ப செல்லர் என்ன பண்ணுவாங்க? அக்ரெசிவா 2 சைடும் செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன சொல்றோம்? ஸ்ட்ராடல் செல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான இண்டிகேட்டர் எந்த இண்டிகேட்டர்? இந்த செகண்டா ஒரு இண்டிகேட்டர் இருக்கு பாத்தீங்களா? ஸ்ட்ராடல். இங்க சைட்லயே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸ்ட்ராடல் இருக்குங்களா? இதுதான் வந்து உள்ள ஸ்ட்ராடல் பையர்ஸ் இருக்காங்களா? செல்லர்ஸ் இருக்காங்களா? அப்படின்னு இண்டிகேட் பண்ற இண்டிகேட்டர். புரியுதுங்களா? இப்ப இந்த 2 லைன் இருக்கு பாருங்க. டிஎல்ஓசி. அடுத்து இங்க ஒரு லைன் போயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த 2 லைனுக்கு கீழ இருந்தா மட்டும் தான் ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம்.
புரியுதுங்களா? இப்ப டிஎல்ஓசி இந்த 2 லைனுக்கு மேல இந்த கேண்டில்ஸ் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இப்போ ஸ்ட்ராடில் பையர் தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இது என்ன மார்க்கெட்? பையரோட மார்க்கெட். இப்ப புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா மொமெண்டம் இருக்கும். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் மறுபடியும் நோக்க சொல்லுங்க சார். ஓகேங்க சார். இப்ப வந்து மார்க்கெட்ல யார் இருக்காங்க சார்? பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இதுல அதிக டாமினேட் யார் அப்படின்னா செல்லர்ஸ். செல்லரை வச்சு தான் அந்த பிரைஸ் அந்த உள்ள பிரைசிங்கே நடக்குது. அவங்க வைக்கிற விலையை வச்சு தான் ஆப்ஷன் பிரீமியமே அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு செல்லர் வந்து 200 ரூபாய்க்கு செல் பண்ணல, நான் 300 ரூபாய்க்கு தான் செல் பண்ணுவேன் அப்படின்னா அந்த பிரீமியம் 300 ரூபாயில தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு செல்லர் எனக்கு வந்து இந்த இந்த கால் ஆப்ஷன் 0 ஆயிருன்னு சொல்லிட்டு அக்ரெசிவா செல் பண்ணா மட்டும்தான் பிரீமியம் கீழே வந்துகிட்டே இருக்கும். புரியுது? இப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற பிரைஸை ஃபிக்ஸ் பண்றது யாருன்னா நம்ம செல்லர். அப்ப செல்லர் என்ன பொசிஷன் வச்சிருக்காங்க? இப்ப காலையில பாத்தீங்கன்னா நிறைய பெரிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 920 ஸ்ட்ராடல்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராடல் செல் எடுப்பாங்க காலையிலேயே. அப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து அவங்களோட பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். என்ன பிஹேவியர் பாக்குறோம், உள்ள ஸ்ட்ராடல் செல் எடுக்கிறாங்களா இல்ல ஸ்ட்ராடல் பை, அதாவது இதை சிம்பிளா சொல்ல போனா பையர்ஸ் இருக்காங்களா இல்ல செல்லர்ஸ் இருக்காங்களா. அப்ப இந்த மார்க்கெட் பையரோட மார்க்கெட்டா இல்ல செல்லரோட மார்க்கெட்டான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். சரிங்களா? இப்ப எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாவே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் தெரிஞ்சிருது. எப்படி தெரியுது? எம்எஸ்சில தெரியுது பாத்தீங்களா? இது மார்க்கெட் ட்ரெண்ட். இப்ப மார்க்கெட் ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு. ஆனா இருந்தாலும் உள்ள பையர்ஸ் ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்ட்ராடல் பையர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறதுக்காக இந்த செகண்ட் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர்ல 2 லைன் கொடுத்துருப்பேன் சிம்பிளா. ஃபர்ஸ்ட் ஒரு டிஎல்ஓசின்னு ஒரு டாட் லைன் இருக்கும். அதுக்கு அடுத்து எல்லோ கலர் ஒரு லைன் இருக்கும். இந்த 2 லைனுக்கு மேல கேண்டில் இருக்குன்னா அங்க ஸ்ட்ராடல் பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தங்க. இப்ப இந்த 2 லைனுக்கு இந்த 2 லைனுக்கு மேல இருந்தா ஸ்ட்ராடல் பையர்ஸ் இருக்காங்க, இந்த 2 லைனுக்கு கீழ இருக்காங்க ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் உள்ள இருந்தா மார்க்கெட் மூவ்மெண்டே ஆகாது. புரியுதுங்களா? அப்படியே மார்க்கெட் நின்றும் அந்த இடத்துல. பிரீமியம் டிகே ரொம்ப ஹெவியா இருக்கும். அப்ப ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் இருக்கிறப்போ பையர்ஸ் அதிக ரிஸ்க் எடுக்க கூடாது. ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க, 2 லைனுக்கு கீழ கேண்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன அர்த்தங்க, 2 சைடுமே செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அட்வான்ஸ் இண்டிகேட்டர். மத்த இண்டிகேட்டரோட இது கொஞ்சம் அட்வான்ஸா காட்டும். புரியுதுங்களா? ஏன் அட்வான்ஸா காட்டுது? அங்க செல்லர்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் அந்த உள்ள இப்ப இருக்க கரண்ட் பொசிஷன் இந்த கரண்ட் கேண்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த ஸ்ட்ராடலோட இண்டிகேஷன் வேலை. அப்ப ஃபர்ஸ்டே காட்டிடும். இந்த இடத்துல 2 லைன் கீழ வர ஆரம்பிக்கிறாங்கனாவே 2 சைடும் அந்த இடத்துல பிரீமியம் டீகே ஆயிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு அப்படின்னு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஓகே இப்போ இங்க ஸ்ட்ராடல் செல்லர் வந்துட்டாங்க, அப்ப இதுக்கு மேல மூவ்மெண்ட் ஆகாதுன்னு அர்த்தம். அப்ப இதனால இது என்ன வச்சுக்கணும், இது எதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் காஜுக்காக. இப்ப நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க, என்ட்ரி எடுத்ததுக்கு இந்த 2 லைனுக்கு மேலேயே அந்த கேண்டில்ஸ் இருக்கிற என்ன அர்த்தம், அங்க மொமெண்டம் வரும்னு அர்த்தம். பையர்ஸ் இருக்காங்க, மொமெண்டம் வரலாம். அதாவது வந்து மொமெண்டம் வரும். நீங்க வந்து பெரிய டார்கெட் வச்சுக்கலாம். நீங்க 10% வைக்கிறப்பல 30% வைக்கலாம், 40% வைக்கலாம். இதுவே இந்த 2 லைனுக்கு இருக்குது. புரியுதுங்களா? அப்ப வந்து நீங்க ஹையர் டார்கெட் எதிர்பார்க்க கூடாது. நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டே இருந்தா இந்த 2 லைனுக்கு கீழ கேண்டில்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அப்போ அந்த பிரீமியம் நகராதுன்னு அர்த்தம் அதிகமா. அப்ப நீங்க 5% 10%ங்கிறது நீங்க என்ன பண்ணிக்கலாம், அங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் அடுத்த கட்டத்தை சொல்ல வரும். இப்ப ஃபர்ஸ்ட் பேசிக்கா எம்எஸ்சி செக் பண்றீங்க, எஸ்டிஆர் பாக்குறீங்க, எஸ்டிஆர் கிராஸ் ஓவர்ல 10% எடுக்கிறீங்க. இவ்வளவுதான் விஷயம். இதுதான் வந்து ஒரு பிகினரா நீங்க ஆப்ஷன் ஸ்டாக்ல வர்றப்ப இதை மட்டும் தான் நீங்க பண்ணணும். ஒன்ஸ் இதெல்லாம் கிளியர் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணணும், அடுத்தடுத்த இண்டிகேஷன் என்ன இண்டிகேஷன், நீங்க பிக்ஸ் பாக்குறது, எக்ஸ்ஆர்பி பாக்குறது, ஸ்ட்ராடல் இண்டிகேட்டர் நீங்க பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராடல்ல கொஞ்சம் இன்னும் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம டார்கெட் எடுத்துட்டு போறதுக்கு அந்த என்ட்ரியை கரெக்டா டைம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்கலாம்னா நம்ம வந்து ஆர்டர்ஸ் பவுட் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. இது போக நம்ம புதுசா ஆப்ஷன் ஸ்டார்க்குன்னு பாத்தீங்கன்னா ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆரம்பத்துல டெலகிராம் குரூப் சாட் ஆப் இருந்தது. அதுக்கு பதில் என்ன பண்ணிருக்கோம், இப்போ ஆப்பை கிரியேட் பண்ணியாச்சு. அதுல நம்ம சாட் டிஸ்கஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து சில கிளைண்ட்ஸ் நீங்க ஆப் யூஸ் பண்ணல அப்படின்னா கூட நமக்கு வந்து வெப்லயே சாட் பண்ணக்கூடிய லிங்க்ஸும் இருக்கு. அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பார்த்துட்டோம், இப்போ நம்ம எம்ஓசி பார்த்தாச்சு, அடுத்து எஸ்டிஆர் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம், ஸ்டாண்டில் பார்த்தினா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியாச்சு. இப்போ எக்ஸ்ஆர்பி அண்ட் விக்ஸ் மட்டும் ஜஸ்ட் நான் கவர் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு வந்து ஆர்டர் பபிள்ஸ் போயிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ஆர்பி விக்ஸ் எதுக்கு சொல்லுது அப்படின்னா இது ரொம்ப ஒரு சீக்ரெட்டான இண்டிகேட்டர். ஏன்னா இந்த எக்ஸ்ஆர்பி அப்படிங்கிறது நமக்கு வந்து காமா. இந்த காமா என்ன ஆகும் அப்படின்னா லோ அண்ட் ஹை போய்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா உள்ள மார்க்கெட்ல யார் இருக்காங்கன்னா செல்லர்ஸ் இருக்காங்க. புரியுங்களா? அப்ப செல்லர்ஸ் என்ன ஆகும், அக்ரெசிவா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா மார்க்கெட்ல மொமெண்டம் இருக்காது.
புரியுதுங்களா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் விக்ஸ் இண்டிகேட்டர். இந்த விக்ஸ் ஹைல இருந்து அப்படியே கம்மியாயிட்டே வருதுன்னா, உள்ள ஸ்ட்ராடல் செல்லர் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உள்ள செல்லர் செல் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நமக்கு அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நமக்கு விக்ஸ் 0 ஆச்சுன்னா, மார்க்கெட் எப்படி இருந்தாலும் ஒரு சமயத்துல ரிவர்சல் ஆயிரும். அந்த ரிவர்சல் ஆகுறது என்ன சொல்றோம்? காமா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப அந்த காமா பிளாஸ்ட் வரப்போகுதுன்னு எப்படி நமக்கு தெரியும்? விக்ஸ் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர் குடுத்துருக்கோம். இது நார்மலா இருக்கக்கூடிய இந்தியா விக்ஸ் கிடையாது. இது ஸ்ட்ராடல் விக்ஸ். இப்ப இந்த ஸ்ட்ராடல் என்ன ஆகுது? இப்ப காலையில என்ன ஆச்சு? லோ விக்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரைஸ் ஆகுது. நீங்க பார்த்தீங்கன்னா, காலையிலே விக்ஸ லோ பண்றாங்க. அதனால தான் இந்த மொமெண்டம் வந்துச்சு காலையில. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நம்ம திரும்பி இப்ப ஹை போயிட்டு இறங்க ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, இப்ப இறங்க ஆரம்பிக்கல. ஸ்ட்ராடல் பாருங்க அப்படியே கரைய ஆரம்பிக்குதுங்களா? அப்போ உள்ள செல்லர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது இல்லங்க. அப்ப ஸ்ட்ராடலும் பார்த்து இதையும் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா தெரியுது பாருங்க. இந்த இடத்துல இங்க விக்ஸ் ஃபால் ஆகுது. இங்க இருக்க ஸ்ட்ராடல் ஃபால் ஆகுது. புரியுதுங்களா? அதே மாரி பாருங்க இங்க இருக்கிற பிரைஸும் அப்படியே ஃபால் ஆயிட்டு வருது. அப்ப என்ன அர்த்தம்? உள்ள ஸ்ட்ராடல் செல்லர் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இதுல தெரியுது. புரியுதுங்களா? அப்ப செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. செல்லர் உள்ள வந்தா என்ன நடக்கும்? ஆப்போசிட்ல மார்க்கெட் மேக்கர் ஆப்போசிட்ல மொமெண்டம் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் காமா பிளாஸ்ட். இந்த காமா பிளாஸ்ட் வந்து நமக்கு எக்ஸ்பைரி டைம் போக 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 அதோட வேல்யூ இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாகும். புரியுதுங்களா? இப்ப நம்ம இப்ப இருக்கு நம்ம வந்து 10:30 10:20 அப்படின்னா, இனி அடுத்து 1:00 இதே மாரி லோ வந்து திரும்புச்சு அப்படின்னா, அப்ப அந்த மொமெண்டம் இன்னும் ஸ்பீடா இருக்கும். அப்ப அதோட ப்ராஃபிட் ரேஷியோ இன்னும் அதிகமா இருக்கும். ஏன்னா ரூ. 100 இருந்து நமக்கு ரூ. 150 போகிறத விட, ரூ. 50 இருந்து ரூ. 150 வந்துச்சுன்னா நமக்கு 3 டைம்ஸ் மொமெண்டம் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ அப்ப அத தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? விக்ஸ் மூலியமா இனி வரப்போகுது அப்படிங்கிறத அட்வான்ஸா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா ட்ரேடிங் பொறுத்தளவுக்கும் நம்ம என்ன பண்றோம்? ஆப்ஷன்ஸா பொறுத்த ஒரு படி முன்னால நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? மத்த ட்ரேடர்ஸ விட என்ன பண்றோம்? ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்கிறோம். மார்க்கெட்ல என்ன ட்ரெண்ட் இருக்கு? எப்படி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆக்டிவிட்டி இருக்காங்க? அடுத்து என்ன நடக்க போகுது நம்ம தெரிஞ்சா தானே மொமெண்டம் பண்ண முடியும். ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். அப்ப என்ன பண்றோம்? இந்த விக்ஸ் மூலியமாக அடுத்து எப்படி அவங்க அந்த மொமெண்டம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப விக்ஸ் லோ வரணும். இப்ப இங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் நீங்க வச்சீங்கன்னாவே இந்த மாரி பார்த்தீங்கன்னா, விக்ஸ் என்ன காட்டுது? 7, 8, 9, 10 அந்த மாரி நமக்கு வேல்யூஸ் காட்டும். 0 எப்ப தொடுதோ, விக்ஸ் பாட்டம் அவுட் ஆகணும். புரியுதுங்களா? எப்பவுமே பாட்டம் அவுட் ஆனா தான் என்ன ஆகும்? அது அந்த இடத்துல பவர் அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்ப என்ன ஆகணும்? இது அப்படியே ஸ்லோவா இருக்கணும். இப்போ மார்க்கெட் ஆக்டிவிட்டி இருக்கிறனால 9, 10 காட்டுது. அப்ப என்ன பண்ணணும்? ஆஃப்டர்நூன் செஷன்ல நீங்க ஹீரோ 0 ட்ரேட் அட்டெண்ட் பண்றீங்க. காமா பிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்கன்னு என்ன பண்ணணும்? நீங்க அட் த மணிக்கு நீங்க மாத்திக்கணும். புரியுதுங்களா? இப்ப நிஃப்டி 25,500க்குன்னு என்ன பண்ணணும்? 25,500 நீங்க சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கணும். எப்ப பண்ணிக்கணும்? ஆஃப்டர்நூன் செஷன்ல நீங்க பண்ணிக்கணும். இப்ப ப்ரீ மார்க்கெட். இப்ப மார்க்கெட் என்ன ஓப்பன் பண்ணாங்களோ, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணியிருக்கோம். 25,650. இப்ப மார்க்கெட் 150 பாயிண்ட் ஃபால் ஆயிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? எப்பவுமே 150 பாயிண்ட் எய்தர் சைட் மொமெண்ட் ஆச்சுன்னா, நம்ம அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்திக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் அதே பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல காலையில இருந்து பார்க்கறப்போ நம்ம என்ன முடியும்? நம்ம தெளிவான முடிவு எடுக்க முடியும். நீங்க ஸ்ட்ரைக்க மாத்தி மாத்தி பார்க்க வேண்டாம். இப்ப 25,650 இருக்குன்னா 600, 550 என்ன இருக்கு? அப்படி பார்க்க வேண்டாம். காலையில ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணீங்கன்னா, அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் ஈவினிங் வரைக்கும் வச்சுக்கங்க. அதுல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணீங்களா போதும். சரிங்களா? அடுத்த நாள் பார்க்கலாம். அப்படிங்கிற கான்செப்ட் வந்துக்குங்க. இல்ல 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிருச்சு. நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆனா மட்டும் நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க. இது ஒரு ஆப்ஷனல் தான். புரியுதுங்களா? இப்ப எல்லாம் அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? எப்போ விக்ஸ் 0 வருதோ, எப்ப XRP 0 வருதோ, அப்போ நீங்க ட்ரேட் எடுக்கணும். நீங்க என்ன பண்ணலாம்? மோஸ்ட்லி ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்குன்னா, எந்த சைடு மொமெண்டம் ஆகுதோ, அந்த சைடு எடுக்கணும். இப்ப நாங்க புட் சைடுக்குன்னு என்ன பண்ணணும்? விக்ஸ் அண்ட் XRP 0 வரப்போ, நீங்க புட் சைடு அட்டெண்ட் பண்ணணும். இதுவே மார்க்கெட் வாலட்டலா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப மார்க்கெட் வாலட்டலுக்கு எது தெரியும்? நமக்கு MSCல தெரியும். கரெக்ட்டுங்களா? அப்ப மார்க்கெட் வாலட்டலா இருக்குன்னா, ஸ்ட்ராடல் பை நீங்க எடுக்கலாம். ஸ்ட்ராடல் பைன்னா என்னது? காலையும் பை பண்ணி, புட்டும் ஒரே சமயத்துல பை எடுக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் நீங்க என்ன பண்ணலாம்? இந்த மாரி விக்ஸ் 0 வரப்போ, XRP 0 வரப்போ நீங்க ஸ்ட்ராடல் பைய நீங்க எடுக்கலாம். அது நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? பாருங்க. இப்ப அடுத்து என்ன பார்க்கலாம்? நம்ம ஆர்டர் பபிள்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க டிக் பண்ணிட்டு நீங்க ஃபெட்ச் ஃபுல் சார்ட் கொடுங்க. இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ ஆகுறது நமக்கு தெரியும். அது பூரா பபிள்ஸ் ஃபார்மேஷன்ல தெரியும். சரிங்களா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி உள்ள அந்த ஆர்டர்ஸ் ஃப்ளோ ஆகுது பாத்தீங்களா? அதோட இன்டென்சிட்டி நமக்கு தெரியும். இப்ப காலையில இங்க பாருங்க. இப்ப காலையில இப்ப ஜஸ்ட் நான் ஜூம் இன் பண்றேன். இப்ப என்ன நடந்துச்சு? காலையில இந்த கிராஸ் ஓவர் ஆகறப்ப என்ன நடக்குது? இப்ப பாருங்க. இப்ப நான் அப்படியே ஜூம் இன் பண்ணா பாருங்க. இது காலையில நடந்தது. கரெக்ட்டுங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஒரு கிரீன் பபிள் நமக்கு புட் சைடுல ஃபார்ம் ஆகுது. அடுத்து என்ன ஆகுது? அடுத்து ரெட் பபிள், அடுத்து கிரீன்.
கரெக்ட்டுங்களா? நீங்க இங்க இருக்கிற ஆர்டர் பபுள நீங்க செலக்ட் பண்ணாவே நமக்கு ஒரு மேஜிக் லைனும் ஃபார்ம் ஆயிட்டு வரும். இது வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது ஒரு நம்ம ஸ்டாப் லாஸ் லைன். இந்த லைனுக்கு கீழ வந்து பொசிஷன்ல இருந்து வெளிய வந்துருங்க. புரியுதுங்களா? இப்ப என்ன ஆகுது பாருங்க. இப்ப காலையில இங்க நம்ம புட் சைடுல ஃபர்ஸ்ட் கேண்டிலே அங்க என்ன பண்றாங்க? அங்க பை எடுக்குறாங்க. அடுத்து நமக்கு வந்து ரெட் பபிள் ஃபார்ம் ஆகுது. அடுத்து அப்படியே கிரீன் அப்படி ஃபார்ம் ஆயிட்டே வருது. இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரெட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? நம்ம கன்டினியூஸ் நமக்கு வந்து கிரீன் பபிள் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுல டிஃபரன்ஷியேட் பாருங்க. இப்ப இந்த பபிள்ஸ்க்கும் இதுக்கு அடுத்து வந்த பபிள்ஸ் தெரியுது இல்லீங்களா? இதோட இன்டென்சிட்டி பாருங்க. எல்லாமே ரொம்ப கம்மியான டாட்ஸா இருக்கு. புரியுதுங்களா? அதாவது அதோட அந்த பபிள்ஸோட சைஸ் பொறுத்து நம்ம வந்து இன்டென்சிட்டி அந்த உள்ள ஆர்டர் இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இது யூஸ்ஃபுல்லா இருக்கு? இப்ப நீங்க ஒரு ஸ்கேல்பரா இருக்கீங்க. சரிங்களா? இப்ப நீங்க ஆர்டர் எடுக்கணும். இப்போ இங்க பாருங்க. இந்த பபிள்ல பாருங்க நமக்கு வந்து சின்ன கிரீன் டாட்ஸா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப இதுல என்ன ஆகுது? இப்ப இங்கிருந்து கொஞ்சம் மொமெண்டம் ஆனா கூட அது அப்படியே அங்கிருந்து ஃபால் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டாட்ஸ் இருந்தா தான் மொமெண்டம் பவர்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1 பாயிண்ட். புரியுதுங்களா? இப்போ இந்த மாரி இப்ப காலையில இருந்த அங்க இருக்கக்கூடிய பையர்ஸோட அந்த இன்டென்சிட்டி, அந்த ஃபோர்ஸ் இப்ப என்ன ஆகுது பாருங்க. இப்ப வந்து ரொம்ப சின்ன சின்ன டாட்ஸா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைட்வேஸாவே இருக்கிற மாரி இருக்கும். ஒன்ஸ் இந்த மாரி நமக்கு என்ன ஆகும்னா, இந்த பபிள் பிக் பபிள்ஸா ஃபார்ம் ஆகணும். ஒரு ஸ்ட்ராங் பபிளா ஃபார்ம் ஆனா மட்டும் தான் நமக்கு கால் சைட்ல இனி ஒரு ஃபோர்ஸான மொமெண்டம் வரும். ஓகேங்களா? அப்ப என்ன பார்த்துக்கிறோம்? ஒரு ஆர்டர்ஸோட இன்டென்சிட்டி நமக்கு அதுல தெரியுது. அந்த இன்டென்சிட்டி வச்சு என்ன பண்றோம்? இப்ப இருக்கக்கூடிய இந்த மொமெண்டம் நம்ம அட்டெண்ட் பண்ணலாமா, வேண்டாமா நமக்கு இதுல கிளீனா சொல்லிரும். இப்ப இன்டென்சிட்டி கம்மியா இருந்தா என்ன பண்ணும்? நீங்க லாட்ட கம்மி பண்ணிக்கங்க. இல்ல இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நீங்க லாட்ஸ இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து ஸ்கேல்பருக்கு இது ஒரு பெஸ்ட்டான டூல். இப்ப நீங்க பார்க்குறீங்க, இப்ப காலையில இருந்து நமக்கு வந்து புட் சைடு தான் இருக்கு. இப்ப எங்க என்ட்ரி பண்ணலாம்? பாருங்க. இப்ப இந்த பபிள் கீழ வந்துட்டு நம்ம திரும்புது இல்லீங்களா? இப்ப மேல வருது. அப்ப என்ன பண்ணலாம்? அங்க ஒரு என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு ஒரு 5% டார்கெட். எப்பல்லாம் வந்து அந்த பபிள்ஸ் மேல வருதோ, இந்த மேஜிக் லைனுக்கு மேல வருதோ, அப்ப நீங்க என்ட்ரி பண்ணிட்டு 5% டார்கெட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 143 இப்ப பாருங்க, இப்ப காலையில இருந்து பார்க்கலாம். என்னென்ன என்ட்ரி வந்திருக்கு, எவ்வளவு மொமெண்ட் ஆகுன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். இப்ப காலையில இங்க இருந்து மொமெண்டம் ஆயிட்டு என்ன ஆகுது? இங்க அப்படியே வந்து டிராவல் ஆயிட்டே போகுது. இப்ப காலையில இந்த இடத்துல நீங்க திரும்புறப்போ எஸ்டிஆர்ல ஒரு என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகுது? இந்த புட் ஆப்ஷன் 105ல இருந்து மேல எவ்வளவு வரைக்கும் போகுது? 182 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? இந்த மேஜிக் லைன கட் பண்ணுது. அப்ப கட் பண்ணையில என்ன பாயிண்ட்? 155. அப்ப 105ல இருந்து 155 வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும் உங்களால. ஏன் இந்த மேஜிக் லைன் கட் ஆகல? புரியுதுங்களா? மேஜிக் லைன் கட் பண்ணா தானே வெளிய வரப்போறோம். அப்ப என்ன பண்ண போறோம்? நீங்க 105ல என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா, இந்த மேஜிக் லைன் கட் பண்ணையில என்ன பாயிண்ட் வருது? 155. அப்ப இதுல எக்ஸிட் பண்ணிட்டீங்க. அப்ப எவ்வளவு பாயிண்ட் கவர் ஆகுது? நமக்கு இதுல 50 பாயிண்ட் கவர் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப அடுத்த என்ட்ரி என்னது? அடுத்த என்ட்ரி இங்க இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட். இது எவ்வளவு? 161. அங்கிருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கு? 165, 168 வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கிருந்து இறங்க ஆரம்பிக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப இறங்கில என்ன பண்ணிக்கலாம்? அந்த பொசிஷன்ல இருந்து வெளிய வந்துருங்க. புரியுதுங்களா? நீங்க ஸ்கேல்பர் யூஸ் பண்றீங்கன்னா, இப்ப ஸ்கேல்பர்ல என்ன பண்றாங்கன்னா, லாட்ஸ் அதிகமா பிளேஸ் பண்ணுவாங்க. அங்கிருந்து 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் வந்தா கூட வெளிய வர்றாங்க. கரெக்ட்டுங்களா? இவங்க தான் ஸ்கேல்பர்ஸ். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நீங்க இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எப்பலாம் கிராஸ் ஆகுதோ, அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டு, அங்கிருந்து பாருங்க ஒரு சின்ன பாயிண்ட்ல வெளிய வந்துருங்க. புரியுதுங்களா? ஒன்ஸ் இந்த பபிள்ஸ் பெருசா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? நீங்க லாங் டார்கெட் வெயிட் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்ப பாருங்க அடுத்த என்ட்ரி என்ன ஆகுது? இங்க நமக்கு வந்து 157ல அங்க ஒரு என்ட்ரி கிடைக்குது. 150ல வெளிய வர சொல்லுது. கரெக்ட்டுங்களா? அங்கிருந்து ஒரு ஸ்மால் மொமெண்டம் வந்திருக்கு இல்லீங்களா? 50ல இருந்து 160, 65 வரைக்கும் மொமெண்டம் ஆயிட்டு அங்க ஃபால் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நம்ம திரும்ப டவுன் சைட்ல கிராஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து இன்னொரு தடவ கிராஸ் ஆகுது. எவ்வளவு கிராஸ் ஆகுது? 148 கிராஸ் ஆகுது. அங்கிருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கு? 190 வரைக்கும் மொமெண்டம் ஆயிட்டு அங்கிருந்து ஃபால் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்புறம் திரும்ப என்ன ஆகுது? அங்கிருந்து டிப் ஆயிட்டு இப்ப திரும்ப அங்க ஒரு பை நமக்கு கிடைக்குது. 167 பை. இந்த மாரி என்ன பண்ணலாம்? நீங்க ட்ரேட்ஸ எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்கேல்பர்ஸ்க்கு ஒரு அருமையான இண்டிகேட்டர். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்குறீங்க எம்எஸ்சி டேபிள் பார்க்குறீங்க. எம்எஸ்சில ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கு. இது என்ன சொல்லுது? ட்ரெண்ட் சொல்லுது. நம்ம ட்ரெண்ட்னா என்னது? ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். சரிங்களா? எஸ்டிஆர் எந்த பாயிண்ட்ல நம்ம என்ட்ரி எடுக்கலாம்ங்கற சொல்றது எஸ்டிஆர். சரிங்களா? இப்ப இந்த 2 கிளியரா வச்சே நம்ம 10% புக் பண்ணிடுறோம். இப்ப நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்க. இப்ப ஸ்கேல்பர்ஸ் என்ன பண்ணலாம்? அடுத்த என்ட்ரி எங்க எடுக்கிறது? இப்ப அடுத்த ரீஎன்ட்ரிக்கு நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம் டிஃபால்ட்டாவே. என்னதுங்க? ரீஎன்ட்ரி ஏரோ மார்க் யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? இப்ப இந்த ரீஎன்ட்ரி டிக் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு இந்த மாரி ஏரோ மார்க்ஸ் வரும். கரெக்ட்டுங்க. இதுல என்னது? ரீஎன்ட்ரி ஏரோ மார்க்ஸ்.
செகண்ட் ரீஎன்ட்ரி எங்க யூஸ் பண்றோம்? எக்ஸ்ஆர்பி 0 வர்றப்ப ரீஎன்ட்ரி யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரீஎன்ட்ரி இந்த ஏரோ மார்க், செகண்ட் ரீஎன்ட்ரி இந்த எக்ஸ்ஆர்பி லோ வர்றப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாம். எந்த சைடு எடுக்கலாம்? எஸ்டிஆர் சைடு தான் எடுக்க போறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப எஸ்டிஆர் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு என்ட்ரி எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோ வர்றப்ப என்ன பிரைஸ் இருக்கு? 143ல இருந்து. இப்போ ஹை போறப்ப என்ன பிரைஸ் இருக்கு? 168. அப்ப 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிருக்குல்லங்க. இந்த எக்ஸ்ஆர்பி லோ வர்றப்ப என்ன சொல்றோம்? அங்க ஸ்டாண்டர்ட் லோ வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப 143ல இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கு? 168. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்றோம்? ஏரோமாக்ஸ் யூஸ் பண்ணி ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம். எக்ஸ்ஆர்பிங்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் லோ. அது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பர் பிரைஸா இருக்கு. நமக்கு பிஓசிங்கிறது பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னா சரிங்களா? நம்ம எக்ஸ்ஆர்பி என்ன சொல்லுது? ஸ்டாண்டர்ட் லோட லோ அப்படின்னா என்னது? சீப்பர் பிரைஸ், பெஸ்ட் பிரைஸ், சீப்பர் பிரைஸ். புரிஞ்சுங்களா? இந்த எக்ஸ்ஆர்பி இப்ப சீப்பர் பிரைஸா இருக்குன்னு சொல்றது. எக்ஸ்ஆர்பி லோ வந்து என்ன அர்த்தம்? பிரைஸ் ரொம்ப சீப்பரா இருக்கு, ரொம்ப விலை கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னா நீங்க ஸ்டாண்டில் பை எடுக்கலாம், ரெண்டு சைடு பை எடுக்கணும். புரிஞ்சுங்களா? இப்ப ஸ்டாண்டில் என்ன ரேட் இருக்கு? 162 இருக்குன்னா இங்க எவ்வளவு வரைக்கும் போயிருக்கு? 182 வரைக்கும் மொமெண்டமா இருக்கு. புரியுதுங்களா? இல்லைன்னா ஒன் சைடு நீங்க எடுக்கலாம். ஒன் சைடு 143ல இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கு? 168 வரைக்கும் போயிருக்கு. புரியுதுங்களா? இப்போ அடுத்த ரீஎன்ட்ரிக்காக தான் என்ன பண்றோம்? இந்த ஆர்டர் பபிள்ஸ் யூஸ் பண்றோம். இந்த ஆர்டர் பபிள்ஸ்ல வந்து ஒரு ஸ்கேல்பர்ஸ்க்கான என்ட்ரி என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆர்டர்ஸோட இன்டென்சிட்டி தெரியுது. புரிஞ்சுங்களா? அதோட ஸ்ட்ராங்னஸ் புரியுதுங்களா? அது வந்து நமக்கு இந்த பபிள்ஸ் மூலியமா தெரியுது. நமக்கு சின்ன பபிளா இருந்தா அங்க என்ன அர்த்தம்? அளவான குவான்டிட்டி, அங்க ட்ரேடர்ஸ் அதிகமா விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதே பெரிய பபிளா இருந்தா என்ன அர்த்தங்க? அங்க வந்து அங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆக்டிவிட்டி இருக்கு, அங்க ஒரு பெரிய ஆர்டர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்க? இது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? லாட்ஸை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சின்ன டாட்ஸா இருந்து என்ன பண்ணிக்கணும்? லாட்ஸை கம்மி பண்ணி நீங்க ஸ்கேல்பிங் பண்ணுங்க. பெரிய டாட்டா ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு என்ன பண்ணலாம்? நீங்க ஆர்டர்ஸ் அதிகமா நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம், அந்த குவான்டிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மூலியமா என்ன ஆகுது? நம்ம ப்ராஃபிட் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்க? அப்போ அந்த செஷன்ல எம்எஸ்சி எஸ்டிஆர் பார்த்தோம். இது போக ஆர்டர் பபிள்ஸ் என்னன்னு பார்த்தோம். இது போக ஹீரோ ஜீரோ ட்ரேடுக்காக எப்படி நம்ம எக்ஸ்ஆர்பி அண்ட் விக்ஸ் யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இருக்க ஓவராலா மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. சரிங்களா? இது போக அந்த பிஓசிங்கிறது நம்ம பெஸ்ட் பிரைஸ். இது எதுக்காக? நம்ம ரீஎன்ட்ரிக்காக யூஸ் பண்றோம். இப்போ பிஓசிக்கு மேலேயே இருக்கு, இப்போதான் ரீஎன்ட்ரி எடுக்க முடியுமா? இப்போ ரீஎன்ட்ரி எடுக்கணும்னா நீங்க ஆர்டர் பபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் பபிள்ஸ் எப்பெல்லாம் கட் பண்ணி மேலே வருதோ அப்போ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இரண்டாவதாக வந்து எப்பெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ஆர்பி லோ வருதோ ஒன்னா ஸ்டாண்டில் பை, இரண்டு பக்கம் கால் செட் புட் செட் ரெண்டு பை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு டார்கெட் வரும் பாத்தீங்களா? அதுல என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணிருங்க. மூன்றாவதாக இங்க இருக்கக்கூடிய ரீஎன்ட்ரி ஏரோமாக்ஸ், இது மூலியமாக என்ன பண்ணிக்கலாம்? அங்க என்ட்ரி எடுத்துட்டு நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே சிம்பிளிஃபைடா பாத்தீங்கன்னா மேலேயே கொடுத்தாச்சு. மல்டி ட்ரெண்ட், மார்க்கெட் ட்ரெண்ட் ரெண்டு தான் மொமெண்டம் இருக்கும். ரெண்டு இப்ப மிக்சடா இருந்தா என்ன அர்த்தம்? மார்க்கெட் அந்த அளவுக்கு ஃபோர்ஸா மூவ்மெண்ட் ஆகாது. சரிங்களா? ஹலோ சார், ஒரு டவுட் சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் இந்த விக்ஸ் அண்ட் எக்ஸ்ஆர்பி இண்டிகேட்டர் இருக்குல்ல சார், ஆமா, ரெண்டு சைடும் 0 ஆகும்போது நான் 0 எடுக்கும் சார். பட் எந்த சைடு சார் இருக்கும்? கால் சைடு இருக்குமா, புட் சைடு இருக்குமா சார்? இல்ல ரெண்டும் சேர்த்து எடுக்குமா சார்? அதாவது இந்த விக்ஸ் அண்ட் எக்ஸ்ஆர்பி என்ன சொல்றோம்னா ஸ்ட்ராடல் டீகேவா இருக்கு, ஸ்ட்ராடல் எக்ஸஸா இறங்கி இருக்குன்னு அர்த்தங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம கான்செப்ட் ஸ்ட்ராடல் பை எடுக்கணும், ரெண்டு சைடு பை எடுக்கணும். நம்பர் 1. இல்ல உங்களுக்கு ரெண்டு சைடு பை எடுக்கிறதுல உங்களுக்கு வந்து ஒரு சைடு கரைஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க ட்ரெண்டிங்கா இருக்கோ, இப்ப எம்எஸ்சி ட்ரெண்டிங்கா இருந்தா எந்த சைடு ட்ரெண்ட் இருக்கோ அந்த சைடு மட்டும் எடுத்தா போதும். ஓகே சார், புரியுதுங்களா சார்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப 25,500 இருக்குது அப்படின்னா இப்ப ரெண்டுமே வந்து 50 ரூபா இருக்குன்னு என்ன பண்ணணுங்க? ரெண்டு சைடுமே பை எடுக்கணும். ஆனா கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? ஏதோ ஒரு சைடு தானே மூவ்மெண்டம் இருக்கும். அந்த ஒரு சைடு எதுவும் அப்படிங்கறத எம்எஸ்சில தெரியும் இல்லைங்களா நமக்கு? இப்போ எம்எஸ்சி எஸ்டிஆர்ல எந்த சைடு இருக்குதோ அந்த சைடு தான் மொமெண்டம் வரும். சரிங்களா? 95% அந்த சைடு தான் வரும். மீதி 5% ஆப்போசிட்லி வரும். ஏன்னா இது என்ன சொல்லுது? எக்ஸ்ஆர்பி விக்ஸ்ங்கிறது ஸ்ட்ராடில் தான் சொல்லுது. ஸ்ட்ராடில் வந்து எக்ஸஸா இறங்கி இருக்கு, செல்லர் அக்ரெசிவா செல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராடில் பை எடுக்கலாம். சரிங்களா? இல்ல உங்களுக்கு ஸ்ட்ராடில் பை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல 50 ரூபாய் எதுக்கு நான் ரிஸ்க் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்? ட்ரெண்டிங், எப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கும், இப்ப கால் சைடு ஃபுல்லா ரெட் வந்து புட் சைடு ஃபுல்லா கிரீன் இருக்கு, என்ன பண்ணணும்? நீங்க புட் சைடு மட்டும் பை எடுத்தீங்கன்னா போதும், ஒன் சைடு எடுத்தீங்கன்னா போதும். ஆனா இதுவே வாலட்டலா இருக்கு, இப்ப கால் சைடும் கிரீன் இருக்கு, புட் சைடு கிரீன் இருக்கு, அப்ப போய் ஒன் சைடு எடுக்க முடியுங்களா? ஓகே சார், எடுக்க முடியாது. அப்போ ரெண்டு சைடு எடுத்தே ஆகணும். அந்த சமயத்துல வாலட்டலா இருந்தா ரெண்டு சைடு கண்டிப்பா எடுக்கணும். ஆனா ட்ரெண்டிங் மார்க்கெட் இருந்தா நமக்கு என்ன ஆப்ஷன்? ரெண்டு சைடு எடுத்தாலும் எடுக்கலாம், இல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட் எந்த சைடு இருக்குதோ அந்த சைடு மட்டும் எடுத்தா போதும். சரிங்களா? ஓகே சார். எந்த டைம் சார் இது ஸ்டார்ட் பண்ணணும் சார்? மதியானம், ஆஃப்டர்நூன்? அதான் இது வந்து நம்ம ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ் காலையில இருந்தே வர ஆரம்பிக்கும் சார். இது ஆஃப்டர்நூன் செஷன் தான்
பவரா இருக்கும். ஏன்னா இந்த காமாஸ் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பி நோக்கி போக போகத்தான் என்ன நடக்கும், அதோட இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும், வேகம் அதிகமா இருக்கும். ஆனா எந்த டைம் வருதுன்னு யாராலும் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? ஆனா நம்ம ஆஃபீஸ்ல கிளியரா வருது பாத்தீங்களா, இந்த இடத்துல எடுங்க, இந்த சமயம் வரப்போகுதுன்னு சொல்லும், புரியுதுங்களா? ஏன்னா இது என்ன, நம்ம சில நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நம்ம சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 11:30 மணிக்கு வரும், சில சமயம் 1 மணிக்கு வரும், சில சமயம் கடைசியா மார்க்கெட் முடியல நமக்கு 2:30 மணி 3 மணிக்கு வரும், சரிங்களா? இதெல்லாம் எப்படி தெரியும்? நமக்கு விக்ஸ் அண்ட் எக்ஸ்ஆர்பி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா சென்செக்ஸ் என்ன ஆகுனா, நம்ம காலையில இருந்து விக்ஸ் ஹை பிரைஸ்ல போயிட்டே இருக்குங்க. ஒரு 1 மணில இருந்து இறங்க ஆரம்பிச்சு அப்படியே ஒரு 2:30 மணிக்குள்ள ஜீரோ வந்துரும். அதுக்கப்புறம் மொமெண்டம் நடக்கும். சில நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸ் காலையில இருந்து என்ன ஆகுனா விக்ஸ் இறங்கிட்டே இருக்கும். அது கரெக்டா ஒரு 11:30 மணி 12 மணிக்கு என்ன ஜீரோ வந்துட்டு அப்புறம் மொமெண்டம் நடக்கும், புரியுதுங்களா? அப்ப நீங்க இந்த 2 இண்டிகேட்டர் பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போது ஜீரோ வருதோ அப்ப எடுக்கலாம். நீங்க சென்செக்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க காலையில இருக்கக்கூடிய அந்த விக்ஸை நோட் பண்ணிக்கங்க. இப்ப காலையில நமக்கு ஒரு 30-40ல ஸ்டார்ட் ஆகும். எதுங்க? நம்ம சென்செக்ஸோட விக்ஸ் ஒரு 30-40ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆஃப்டர்நூன்ல 3ல வரும். அதாவது வந்து நம்ம டிவைடட் பை 10 போட்டுக்குங்க. இப்போ வந்து பாருங்க, இப்ப காலையில விக்ஸ் என்ன இருக்கு, நிஃப்டில நமக்கு 10 இருக்கு, கரெக்ட்டுங்களா? அப்ப மினிமம் 1 பிலோ வந்தாவே ஹீரோ ஜீரோ ரெடின்னு அர்த்தம், புரியுதுங்களா? பாருங்க, இப்ப நான் காட்டுறது தெரியுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் என்ன காட்டுது, விக்ஸ் 10 தெரியுதுங்களா? இதே மாதிரி ஆமாங்க, இதே மாதிரி சென்செக்ஸ்ல 30ல ஸ்டார்ட் ஆகும், 30-40ல ஸ்டார்ட் ஆகும் விக்ஸ். ஏன்னா அதோட டென்சிட்டி. இப்போ இதுல நிஃப்டி 50னா அது 100 தான் இருக்கு, ஆனா பிரைஸ் வந்து எக்ஸஸா இருக்கு, புரியுதுங்களா? அதெல்லாம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, விக்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதே நம்ம 35-40ல ஸ்டார்ட் ஆகும். அப்போ சப்போஸ் 40ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஹீரோ ஜீரோ ட்ரேட்னா என்ன அர்த்தங்க, 3 rupees 4 rupees கீழே வந்தாவே ரெடின்னு அர்த்தம், புரியுதுங்களா? இப்ப காலையில இருக்கிற விக்ஸோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம், புரியுதுங்களா? நம்ம ஜீரோக்காக, எக்ஸ்ட்ரீம் ஜீரோக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன். என்ன பண்றோம், இப்ப காலையில இருக்கிற விக்ஸ் நம்ம பாத்துக்கிறோம், அதோட மேக்ஸிமம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? பாருங்க, இப்ப காலையில இங்க இருந்து 9:30க்கு அப்படியே விக்ஸ் மேல போயிருக்கு, கரெக்ட்டுங்களா? அங்க இருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா இதுதானே மேக்ஸிமம், விக்ஸோட மேக்ஸிமம், புரியுதுங்களா? விக்ஸோட மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்க. ஏன்னா நம்ம எடுக்க போறது வந்து 11:30 மணிக்கு மேல. இப்ப மேக்ஸிமம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்க. இப்ப மேக்ஸிமம் 10. அப்ப 1 rupees கீழே வந்தாவே அங்க என்ன அர்த்தங்க, ஹீரோ ஜீரோ ரெடின்னு அர்த்தம், புரியுதுங்களா? இதே மாதிரி தான் நமக்கு வந்து சென்செக்ஸ் பொறுத்தளவுக்கும் காலையில 14 இருந்தா 4 பிலோ, நம்ம காலையில 13 மேக்ஸிமம் வந்திருந்தா அப்ப 3 பிலோ, சரிங்களா? ஒரு டவுட், இப்ப 0 to ஹீரோ எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ஆர்பி பிளஸ் விக்ஸ் ரெண்டுமே வந்து அந்த ஜீரோ லைனுக்கு டச் ஆயிருக்கணுமா சார்? ஆமா, ரெண்டுமே ஜீரோ. பாருங்க, இப்போ எக்ஸ்ஆர்பி ஜீரோ தொட்டு இருக்குங்களா சார்? பாருங்க சார், அப்படியே ஜீரோக்குள்ள வந்து இப்ப 2.8 இருக்கு. அடுத்த கேண்டில் ஜீரோ வந்துருச்சுன்னா என்ன சொல்லுது, இந்த பிரைஸ் எக்ஸஸா டிகே ஆச்சுன்னு அர்த்தங்க. இப்ப இந்த விக்ஸும் ஜீரோ வர்றப்ப என்ன ஆகும், அங்க பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த நம்ம ஸ்ட்ராடல் ரெண்டு பக்கமே செல் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ராடல் செல்லர் மட்டும் தான் உள்ள இருக்காங்கன்னு சொல்லுது. ஓகே சார், ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஹலோ சொல்லுங்க. வணக்கம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். எஸ் சார், மார்னிங் சார். சார், இப்போ வந்து 150 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ் மாற்றணும்னு சொல்றீங்க. இப்போ கரண்ட்ல இருக்க ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ் போட்டா போதும்ல? ஆமா, இப்ப இருக்க கரண்ட் ஸ்ட்ரைக், அதாவது இப்ப இருக்க 25,500 என்ன பண்ணணுங்க சார்? பாருங்க, இப்ப சப்போஸ் இப்ப 150 பாயிண்ட் மொமெண்டம் ஆயிருச்சு, என்ன பண்ணிக்கலாம், இங்க போய் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க 500 மாத்திக்கங்க. பாருங்க, இப்ப சேஞ்ச் ஓவர் பண்ணியாச்சு. சேஞ்ச் ஓவர் பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுங்க, இமிடியேட்டா என்ட்ரி பண்ண வேண்டாம். பாருங்க, இப்ப நான் சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப என்ன பண்ணக்கூடாது, இமிடியேட்டா போய் என்ட்ரி பண்ணுவோம். ஏன்னா அந்த ஸ்ட்ரைக் பிளேஸ் இங்க மாத்திர போய் கம்ப்ளீட்டா எல்லாமே மாறி இருக்கும், அப்ப போய் இமிடியேட்டா போய் நம்ம என்ட்ரி எடுக்கணும். என்ன பண்ணணும், அப்படியே உள்ள வந்து வாட்ச் பண்றோம், எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகுதான்னு பாருங்க. காலையில கிராஸ் ஓவர் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் இப்ப இதுல பார்த்தா ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் ஜீரோல தான் கிடக்குங்க சார். எப்படிங்க சார்? ஆல்மோஸ்ட் இப்ப பார்த்தா எக்ஸ்ஆர்பி விக்ஸ் ரெண்டுமே ஜீரோல தான் கிடக்குது. ஆமா, பாருங்க, இப்ப அதுக்கு தானே சொல்றேன், இப்ப காலையில இருக்கிற விக்ஸ் என்ன இருக்குங்க, 4 இருக்குது, அங்க 4.93. அப்ப என்ன அர்த்தம், இங்க வந்து அட்லீஸ்ட் 40 பைசே வரணும், 0.4 கீழ வரணும், புரியுதுங்களா? அதுதான் கான்செப்ட், அவ்வளவுதான் விஷயங்க. இப்ப இது வந்து விக்ஸ் இன்னும் டிகே ஆகணும், அப்பதான் இந்த ஸ்ட்ரைக், ஏன்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் டு ஸ்ட்ரைக் பிரைஸ் பையர் சிலர் மாறிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த இதுல நம்ம ஹீரோ ஜீரோ வரணும் அப்படின்னா இப்ப காலையில இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் மேக்ஸிமம் என்னது 4.93 அப்படின்னா டிவைடட் பை 10 போட்டுங்க. அப்ப 0.49, அப்ப 0.5 கீழே வந்தாலே ஹீரோ ஜீரோ ரெடியான அர்த்தம். அப்ப இன்னும் டைம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இப்ப இருக்கிற டைம் நமக்கு வந்து 1 இருக்குது, அப்ப என்ன அர்த்தம், இன்னும் கொஞ்சம் இறங்கணும், அப்ப டைம் இருக்குன்னு. இன்னும் 1/2 hour இருந்து 1 hour ஆகும் அடுத்து இந்த ஸ்ட்ராடல் மூவ் ஆகுது, சரிங்களா?
சார் இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் சேஞ்ச் பண்ணுமா சார்? அது இப்போ நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்திரந்தாலும் மாத்திக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தாங்க சார். நம்ம காலையில இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் மெயின்டைன் பண்ணா போதும். சரிங்களா? இல்ல நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்துறீங்க. ஏன்னா அந்த பிரைஸ் ஹையரா எனக்கு தெரியுது. 150 ரூபாய் அது நம்ம அதிகமா இருக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்திக்கங்க. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? இன்ஸ்டன்ட்டா போய் என்ட்ரி பண்ண வேண்டாம். சரிங்களா? என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ நீங்க வந்து இந்த ஆர்டர் பப்ள ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம திரும்ப நம்ம ஃப்ரெஷ் என்ட்ரிக்காக செக் பண்றோம். எப்படி அந்த ஃப்ரெஷ் என்ட்ரி செக் பண்றது? இப்போ நீங்க மாத்திட்டீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ மாத்தினதுக்கு அப்புறம் எப்படி ஃப்ரெஷ் என்ட்ரி செக் பண்ணுவீங்க? சேம் கான்செப்ட் தான், டிஃபரன்ஷியல் இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன பண்றோம்? எம்எஸ்சி செக் பண்றோம். எம்எஸ்சி எப்படி இருக்குங்க? போத் சேஸ் கிரீன் இருக்கு. அப்ப என்ன மார்க்கெட்? வாலடைல் மார்க்கெட். அடுத்து என்ன இருக்கு? அடுத்து எஸ்டிஆர் 0க்கு மேல என்ன இருக்கு? நமக்கு வந்து ரெட் லைன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இனி ஒரு மொமெண்டம் வந்தா புட் சைடு வரும் அப்படிங்கிறது எஸ்டிஆர் சொல்லுது. அப்ப நம்ம கவனம் எங்க இருக்கணும்? நம்ம புட் சைடுல இருக்கணும். ஓகே ஓகே ஃபைன் கிளியர். சிம்பிளான கான்செப்ட். நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்துனீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது நீங்க எம்எஸ்பி தான். அதுல போய் நீங்க தேட வேண்டியது இல்ல. எதை போய் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. எல்லாமே ஆரம்பத்துல இருந்து தான் பார்க்கணும். என்ன பார்க்கறோம்? ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி பாக்குறீங்க. சரி, எம்எஸ்சி ரெண்டு சைடுமே கிரீன் இருக்கு. இருந்தாலும் வந்து நமக்கு 3 டெட்ஸ் டாட்ஸ் எங்க இருக்குங்க? நமக்கு வந்து புட் சைடுல தான் இருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி எக்ஸ்ஆர்பி செக் பண்ண அடுத்து எஸ்டிஆர் செக் பண்றேன். எஸ்டிஆர் என்ன இருக்கு? நமக்கு புட் ரைஸ் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னொரு மொமெண்டம் வந்தா புட் சைடு வரும்னு சொல்லுது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? பாருங்க, மல்டி டென் வேரியேஷன்ல இருக்கு. மார்க்கெட் மட்டும் நமக்கு வாலட்டலா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 100% கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்றீங்கன்னா இங்க இருக்கிற மார்க்கெட் டென் எம்எஸ்சி நமக்கு ட்ரெண்டிங்கா வரணும். இங்கேயும் பீரிஷா வந்தா மட்டும்தான் ஒரு பவர்ஃபுல் மொமெண்டம் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமே. சரிங்களா? நீங்க இன்ஸ்டன்டா மாத்திரம்னா ஓடி போய் அந்த கால் பை அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் அங்க வந்து புல்லிஷ் பேரிஷ் இருக்கு. இன்ஸ்டன்டா என்ட்ரி பண்ணுவாங்க. ஏன்னா அது காலையிலேயே அந்த மொமெண்டம் முடிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றீங்க? அடுத்த கரெக்டான ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி ஓகே எஸ் சார். எஸ் சார் இந்த சாஃப்ட்வேர் பிளே ஸ்டோர்ல எப்பங்க சார் வரும்? ஹலோ சார் சாஃப்ட்வேர் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் ஆகுமா? ஓகே, இப்போ நம்மளது வந்து ஆப்ஷன் ஸ்டார் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சார் பிளே ஸ்டோர்ல லிஸ்ட் ஆயிருச்சுங்க சார். ஓகே, நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னாவே அதுலயே ஆப்ஷன் ஸ்டார்னு கொடுங்க, ஒரு சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேரா வரும் சார். ஓகே சார். இப்போ எனக்கு என்னன்னா ஆப்பிள் லேப்டாப்காக iOS வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுமாங்க சார்? சார் நீங்க iOS யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஐபேட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா நமக்கு வந்து டைரக்டா வெப் ஆப் தான் இருக்குங்க சார். வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா? அதுல நீங்க ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க சார். ஏன்னா இது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆப் ஸ்டோர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதுலீங்க. இது வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து இதுக்கே அப்டேஷனுக்கு 15 நாள் ஆயிடுச்சுங்க அங்க அப்ரூவல் வாங்குறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஐபோன் அப்படிங்கிறது இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகங்க. அதுவும் இது வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது இல்லைங்களா? உள்ள அப்டேஷன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணிட்டோம்? அதை வந்து வெப்பா மாத்திட்டோங்க. அப்படின்னா எப்படி நம்ம இது சேம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி வெப்ல யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்க சார். இப்போ இது மத்த விண்டோஸ் கூட சப்போர்ட் ஆகுமாங்க சார்? நம்ம இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும் சார். நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வெப் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா? ஆப்ஷன் ஸ்டார்னு போனீங்கன்னா வெப்சைட் எதுல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. செஷன் ஓவருங்களா இல்லை இருக்குங்களா சார்? அவ்வளோதாங்க சார். இப்போ நம்ம 2 மினிட்ஸ் செஷன் கம்ப்ளீட் ஆகுதுங்க சார். ஓகேங்களா? சொல்லி கொடுத்து கிளியரா சொன்ன வரைக்கும் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஹலோ சொல்லுங்க சார். இல்ல சொல்லி கொடுத்து கிளியரா புரிஞ்சிருச்சு. ஓகேனா லீவ் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாங்க. எஸ் சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் அந்த ரீ என்ட்ரி மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே பாருங்க. இப்போ ரீ என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம லோட் பண்ண அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு நம்ம போய்க்கலாம். சரிங்களா? பாருங்க 650 ஓகே. இப்போ ரீஎன்ட்ரிக்கு என்ன பண்றோம்? நம்ம வந்து 3 பிரின்சிபிள்ஸ் யூஸ் பண்றோம். சரி, 3 இண்டிகேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் இங்க இருக்கு பாருங்க, ஷோ ரீஎன்ட்ரி சிக்னல். இதை கொடுத்து ஃபெச் ஃபுல் ஷாட் கொடுத்துறோம். சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கிரீன் அண்ட் ரெட் ஏரோ மார்க் வருது பாத்தீங்களா? இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணி நம்ம ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம். செகண்ட், இன்னும் உங்களுக்கு ஒரு அட்வான்ஸா வேணும் அப்படின்னா எப்போ எக்ஸ்ஆர்பி 0 வருதோ, புரியுங்களா? எப்போ எக்ஸ்ஆர்பி 0 வருதோ அப்போ நீங்க ஸ்டாண்டில் பை எடுக்கலாம். ரெண்டு சைடும் பை எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல எக்ஸிட் பண்ணிடுங்க. இது ரொம்ப சேஃபஸ்டாவும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா இருக்கும். இந்த ரீஎன்ட்ரி என்ன பண்றீங்க? ரீஎன்ட்ரி பண்றீங்க, கரெக்ட்டுங்களா? அப்ப ரெண்டு சைடு என்ட்ரி பண்றப்ப என்ன ரிஸ்க் இருக்கு? அந்த பிரீமியம் டிகே இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஆனா இது என்ன சொல்லுது? பிரீமியம் எக்ஸஸா டிகே இருக்குன்னு சொல்லுதுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு சைடு மொமெண்டம் வரும்னு இது சொல்லுது. அப்ப ஸ்டாண்டிலோட ரேட் என்ன இருக்கு பாருங்க. நம்ம என்ன இருக்கு? 162 ரூபா இருக்குங்களா?
இது ஒன்ஸ் 50 ருபீஸுக்கு மேல காசு வாங்கி போனாவே நீங்க எக்ஸிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம 162 இருக்குன்னா இது பாருங்க, ஹை பிரைஸ் போறப்ப என்ன இருக்கு, 182 இருக்கு. நான் சொல்றது ஸ்ட்ராடல். ஸ்ட்ராடல் என்னதுங்க, கால் ஆப்ஷன் பிளஸ் புட் ஆப்ஷன் ரெண்டையும் சேர்த்து பை பண்ணீங்கன்னா ஸ்ட்ராடல் பை, ரெண்டையும் சேர்த்து செல் பண்ணீங்கன்னா ஸ்ட்ராடல் செல். அப்ப என்ன பண்றீங்க, எக்ஸ்ஆர்பியில் வரப்ப ரெண்டு சைடும் பை எடுத்துருங்க, கால் சைடும் பை எடுத்துருங்க, புட் சைடும் பை எடுத்துருங்க. சரிங்களா? அங்கிருந்து ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள ஒரு 50 ரூபா நோக்கி மேல டிராவல் ஆகும். ஏன்னா காமாங்கிறது இறங்கி ஏறிட்டு தான் இருக்கும். சரிங்களா? 0 வரும், 100 போகும், 0 வரும், 100 போகும். இப்ப என்ன, இது 0 வந்துருச்சா, அப்ப கண்டிப்பா 100 போகும் இல்லையா? இப்ப 100 போனப்போ என்ன ரேட் இருக்கு, 190 ரூபா இருக்கு. அப்போ நீங்க இங்க வந்து 162 190னா கிட்டத்தட்ட எவ்வளவு, 30 பாயிண்ட் கிட்ட கவர் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க 1000 லாட் அப்படின்னா 1000 × 30 எவ்வளவு ஆச்சுங்க, 30,000 ரூபாங்கிறது புக் ஆகுது 5 நிமிஷத்துல. புரியுதுங்களா? அப்ப இந்த 30,000ங்கிறது நம்மளால எடுக்க முடியும் இல்லையா? அப்ப இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, 1,60,000 ரூபாய். 1,60,000 ரூபாய் இருந்தா 30,000 ரூபாய் கவர் ஆகுது. இல்ல அக்கௌண்ட்ல 16,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா 3,000 ரூபாய் புக் ஆயிருக்கும். புரியுதுங்களா? இது ஸ்ட்ராடல் பை. ஸ்ட்ராடல் பை என்னது, ரெண்டு சைடுமே பை எடுக்கிறது. நீங்க கால் சைடும் பை எடுக்கிறீங்க, புட் சைடு பை எடுக்கிறீங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்க. 50க்கு மேல இந்த எக்ஸ்ஆர்பி டிராவல் ஆக ஆரம்பிச்சாவே நீங்க எக்ஸிட் பண்ண ஆரம்பிக்கலாம். காலையில இருந்து ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி நீங்க பண்ணலாம். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து ஆப்ஷன் பையர்ஸுக்கு வந்து ஒரு அருமையான டூல் இந்த எக்ஸ்ஆர்பி. ஏன்னா நமக்கு வந்து லோ பிரைஸ் இதுதான் தெரிஞ்சா என்ன பண்ணலாம், அழகா நீங்க டைரக்ஷன் கூட பார்க்க வேண்டியது இல்லை, ரெண்டு சைடு பை பண்ணிட்டு பொறுமையா உட்காந்துக்குங்க. அது எப்படி இருந்தாலும் மேல மூவ்மெண்ட் ஆகுதா, எக்ஸிட் பண்ணிருங்க. புரியுதுங்களா? பாருங்க, இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்க ஒரு பாட்டம் மட்டா இருக்கு பாருங்க. இது அப்படியே 100 போறப்ப விட்டுறணும், 100 இருந்து இறங்கி 0 வரணும். ஓகேங்களா? இப்ப 0 வந்து என்ன ஆகுது, 164. அப்ப 164 இருந்து எவ்வளவு வந்திருக்குங்க, 65. அடுத்த மினிட்டே வந்துருச்சு 65. அடுத்து என்ன இருக்கு, 170 வரைக்கும் மொமெண்டமா இருக்கு. 164 இருந்து 170 அப்படின்னா 1000 லாட்டுக்கு 6,000 புக் ஆகுது. புரியுதுங்களா? இப்ப அங்கிருந்து மேக்ஸிமம் எவ்வளவு போயிருக்கு, 172. புரியுதுங்களா? அப்ப வந்து இங்க 164 இருந்து 172 அப்படின்னா எவ்வளவு பாயிண்ட் கவர் ஆகுதுங்க, 8 பாயிண்ட் கவர் ஆகுது. அப்ப அதுல 8,000 ரூபாய். புரியுதுங்களா? இது நீங்க லாட்டை கம்மி பண்ணீங்கன்னா 800 ரூபாய் புக் ஆகும். அப்ப காலையில் இங்க ஒரு 3,000 புக் பண்ணிட்டீங்க. இப்ப இங்க வந்து ஒரு 800 ரூபாய் அப்படின்னா நம்ம கம்மியான அமௌண்ட்டுக்கு வெறும் 16,000 20,000 வச்சுட்டு என்ன பண்ண முடியும், ஒரு 1,000 2,000 ரூபாய் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். எக்ஸ்ஆர்பி வச்சே பண்ண முடியும். ரெண்டு சைடு பை எடுத்து, ஒரு சைடு கிடையாது, ரெண்டு சைடு பை எடுத்து பண்ண முடியும். புரியுதுங்களா? இதோட வேலிடிட்டி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 5 நிமிஷம் தான். ஏன்னா நமக்கு ஸ்ட்ராடல் என்ன ஆகும், இப்போ எக்ஸ்ஆர்பி மேக்ஸிமம் போச்சுன்னா இறங்க ஆரம்பிக்கல என்ன ஆகும், ஸ்ட்ராடல் டிகே நடக்கும். பாருங்க, இப்ப இங்க என்ன ஆச்சு, இங்க வந்து 190 இருந்திருக்குது. கரெக்ட்டுங்களா? இப்ப 0 வரப்ப என்ன இருக்குது, 164 ரூபாய் வந்துருக்கு, 30 ரூபாய் இறங்கிருச்சு. நீங்க வச்சுட்டே வெயிட் பண்ண முடியுமா? இப்ப ட்ரெண்ட் ஒரு சைடு, எக்ஸ்ஆர்பி இங்க எஸ்டிஆர் இருக்கு அப்படிங்கறக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்ஆர்பி மேக்ஸிமம் தொட்டதுக்கு அப்புறம் பொசிஷன் வைக்க கூடாது. அது ஸ்ட்ராடல் ரிவர்சல் பண்றாங்க அந்த இடத்துல. ஏன்னா ஒரு லோ இருந்தா ஹை வரும் பாத்தீங்களா, அப்ப இது ஹை லோ சொல்லுது. இந்த இடத்துல ஸ்ட்ராடல் லோ வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இங்க இருந்து நீங்க ஸ்ட்ராடல் பை எடுக்கலாம். 64 என்ட்ரி பண்ணா பாருங்க, இப்ப நம்ம கண் முன்னால பாத்துட்டு இருக்கிறப்பவே இங்க 172ல இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்குங்க, 175 வரைக்கும் போயிருக்கு. புரியுதுங்களா? அப்ப நான் இப்ப பாக்கல 3 ரூபாய் ஏறி இருக்குல்லங்க. எதனால ஏறுது, நம்ம ஸ்ட்ராடல் 0வா, எக்ஸ்ஆர்பி 0 இருந்தா 100 வரும். இப்ப 100 கிட்ட தொட்டுருச்சு. இப்ப ஸ்ட்ராடல் 170 வந்துருச்சு. நீங்க அடுத்து ரிவர்ஸ் ஆக போகுது. அடுத்த 0க்காக வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? இன்னைக்கு எக்ஸ்பீரி இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க எக்ஸிட் பண்ணணும். மத்த நாள்லாம் பாத்தீங்கன்னா அருமையா மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா மத்த நாள் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை விட்டுருங்க. புரியுதுங்களா? அதாவது வந்து நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு 4 நாள், அதாவது எப்படின்னா நீங்க வியாழன் வெள்ளி, நீங்க திங்கள் செவ்வாய் வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ரீஎன்ட்ரி எங்க பார்த்தோம், ஏரோ மார்க். செகண்ட் ரீஎன்ட்ரி நம்ம எக்ஸ்ஆர்பி ஸ்ட்ராடல் பேஸ்ட். இது அட்வான்ஸ், இது பேசிக். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஏரோ மார்க் வந்து பேசிக் இண்டிகேஷன். செகண்ட் பார்த்தது வந்து எக்ஸ்ஆர்பி அட்வான்ஸ். இதை விட அட்வான்ஸ் தான் நமக்கு என்னதுங்க, ஆர்டர் பபிள். இது ஸ்கேல்பர்ஸ்க்கு, இது நல்லா தெரிஞ்சுக்கூடிய ஸ்கேல்பர்ஸ்க்கான என்ட்ரி. நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்கன்னா இந்த ரெண்டே போதும். இதுங்க ஏரோ மார்க்கும் எக்ஸ்ஆர்பி லோவையும் போதும். இல்ல இன்னும் கொஞ்சம் நான் ஸ்கேல்பிங் பண்ண போறேன், எனக்கு லாட்ஸ் எல்லாம் 1000, எனக்கு வந்து 2 பாயிண்ட் எனக்கு அந்த இதில் புக் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னா இதை நீங்க ஆன் பண்ணிக்க, ஆர்டர் பபிள்ஸ். இது ஆர்டர்ஸோட இன்டென்சிட்டி காட்டும். இந்த பபிள்ஸ் பெருசா இருந்ததுன்னு என்ன அர்த்தம், நம்ம ஹை ஆர்டர்ஸ் ஃப்ளோ ஆயிருக்குன்னு அர்த்தம். சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கு, இது நீ கண்ணில் பார்த்தாவே தெரியுது. கரெக்டுங்களா? இப்ப என்ன தெரியுது, இப்ப காலையில இருந்து ஆர்டர் ஃப்ளோ இப்ப இருக்குதுங்களா? இப்ப காலையில இருந்த அந்த பபிள்ஸோட சைஸும் இப்ப இருக்கிற சைஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸே வரலன்னு அர்த்தம். இன்ஸ்டிடியூஷன் இல்ல, ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு. இந்த பபிள் சைஸ் பெருசாக தான் என்ன அர்த்தம், அங்க ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம ஸ்கேல்பிங் என்ன பண்ணலாம்,
ஜஸ்ட் எப்பெல்லாம் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கீழே பார்க்காது எஸ்டிஆர் எம்எஸ்சி பாத்துறீங்க. இப்ப புட் சைடு இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? எப்பெல்லாம் இந்த ரெட் லைனுக்கு மேல வருதோ புட் சைடுல, அப்ப என்ன பண்றீங்க? அந்த சைடு என்ட்ரி எடுக்கிறீங்க. இப்ப 162ல என்ட்ரி எடுத்திருந்தா, இப்ப எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கு? நமக்கு வந்து 185 வரைக்கும் மொமெண்டமா இருக்கு. இப்ப ஸ்கேல்பர்னா என்ன அர்த்தம்? நீங்க அங்க அட்லீஸ்ட் நம்ம 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கிடைச்சா புக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. வேற ஏதாவது டவுட் தான் கேட்கலாம். இல்ல மீண்டும் மற்றொரு விஷயத்துல சந்திக்கிறேன். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ ஆல்.